இங்க ஹீரோக்கு டைரக்டர் ஆகணும்னு கனவா இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க வீட்ல இருக்க 2 அண்ணங்க, அப்பா, அம்மான்னு சொல்லிட்டு எல்லாருமே இதுக்காக சப்போர்ட் பண்றாங்க. அப்போ ஒரு நாள் ஹீரோ சான்ஸ் கேட்டு அலையும்போது ஹீரோவ ரிஜெக்ட் பண்ணிக்கிறாங்க. அப்ப இவங்க அண்ணன் கால் பண்ணி என்னடா ஆச்சுன்னு கேட்டா எல்லாமே ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். அதனால 3 பேருமே சேர்ந்து சினிமா பார்க்க போறாங்க. ஆக்சுவலா இந்த அண்ணன் தம்பி 3 பேருமே என்ன பிரச்சனை வந்தாலுமே சினிமா பார்க்கும்போது 3 பேரும் ஒண்ணா சேர்ந்து தான் பார்க்கறானுங்க. தென் ஹீரோவோட 2வது அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போறாங்க. அப்ப ஹீரோவையும் கூப்பிடுறாங்க. பட் அப்பன்னு பார்த்து ஒரு ப்ரொடியூசரை மீட் பண்ண வேண்டிய வேலை வந்துருது. அதனால அங்க போயிட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு போறான். ஆனா அங்க போய் பார்க்கறான் ப்ரொடியூசர் வெளியே போயிருக்காருன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே அவரை மீட் பண்ணி தான் போவோம்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்றான். அப்ப பொண்ணு பார்க்க வந்த இடத்துல இவங்க 3 பசங்களையும் பத்தி விசாரிச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோட மாமா ஹீரோவை பத்தி தரகுறையா பேசி இவங்க குடும்பத்தை பத்தி அசிங்கமா பேசிட்டு இருக்கான். இருந்தாலும் பொண்ணு வர சொல்லி எங்க அண்ணனுக்கு அந்த பொண்ணையும் பார்த்து முடிச்சிடுறாங்க. தென் வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா ஹீரோ இன்னுமே அங்க வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்பதான் இந்த ரிசப்ஷன் பொண்ணு ஹீரோ கிட்ட சொல்றனே கோச்சிக்காதீங்க சார், நீங்க போனதுமே ப்ரொடியூசர் கால் பண்ண சொன்னாரு, நீங்க போனாதான் இங்க வருவாருன்ற உண்மையை சொல்லிடுறான். தென் அந்த விஷயத்தை அவங்க 2 அண்ணங்கிட்டயும் சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி கதையை கேட்டா கூட பரவாயில்ல, இப்படி வெயிட் பண்ண வச்சு அனுப்பிட்டு இருக்காங்க எல்லா ஆபீஸ்லயும் சொல்லிட்டு ரொம்பவும் புலம்பிட்டு இருக்கான். அதை கேட்ட இவங்க அண்ணனும் எல்லா துறையிலுமே நம்மள கீழே இருக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க, அதெல்லாம் மீறி நம்ம முட்டி மோதி மேலே வந்து தான் ஆகணும், அதுக்காக நம்ம போராடி தான் ஆகணும்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்றாரு.